வணக்கம். இன்றைக்கி பந்தன் ஸ்டெர்லிங் வேல்யூ ஃபண்டை பற்றி பார்க்கலாம். ஒரு ஸ்டாக்ஸோட ஃபண்டமெண்டலாக புக் வேல்யூவும் ஸ்டாக் ப்ரைஸு சீப்பஸ்ட்டாக கிடைக்கிறப்ப இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வேல்யூ இன்வெஸ்டிங். சீப்பஸ்ட்டாக கிடைக்கிற ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வேல்யூ ஃபண்டு. இந்த ஃபண்டோட 5 இயர்ஸ் பெஞ்ச் மார்க்கை பார்க்குறப்ப 23.34% இருக்குது. 1 இயரில் 42%, 2 இயரில் 20%, 3 இயரில் 32%, 5 இயரில் 23%, 10 இயரில் 21% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ரிஸ்க் ரேஷியோ பார்க்குறப்ப ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் பீட்டாவும் சுமாராக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஷார்ப் ரேஷியோ எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 14.48லையும் பீட்டா 0.93லையும் ஷார்ப் ரேஷியோ 1.52லையும் இருக்குது. 64 ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. லார்ஜ் கேப்பில் 55%, மிட் கேப்பில் 10%, ஸ்மால் கேப்பில் 21%, அதர்ஸில் 10% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டில் 10 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கரண்ட் வேல்யூ 67,500 இருக்குது. 575% லாபம் கிடச்சிருக்கு. எஸ்ஐபி வழியாக மாதம் 1,000 ரூபாய் 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா 60,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். இப்போது கரண்ட் வேல்யூ 1,27,000 ரூபாயில் இருக்குது. 112% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதோட NAV 144 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஃபண்ட் சைஸு 7,770 கோடி. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.68% இருக்குது. கிறிசில் ரேங்கில் 4 ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்காங்க. இந்த ஃபண்டு யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலான்னா, மியூச்சுவல் ஃபண்டில் நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. அதில் வேல்யூ கேட்டகரி ஹை ரிஸ்க்கான கேட்டகரி. பிகினர்ஸ்லாம் இந்த ஃபண்டை அவாய்ட் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா, இப்போ மார்க்கெட் புல்லிஷில் இருக்குது. எந்த நேரத்தில் வேணாலும் மார்க்கெட்டு பேரிஷ் ட்ரெண்டுக்கு வந்துச்சுன்னா இந்த ஃபண்டு அவுட் ஆஃப் ஃபேவருக்கு போயிடும். ரெக்கவரிக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கும். மியூச்சுவல் ஃபண்டில் எல்லா கேட்டகரிலையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றி நல்லா தெரியும்னா இந்த மாதிரி ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபண்டில் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண ஐடியா இருந்ததுன்னா உங்கள் பர்சனல் ஃபினான்ஷியல் அட்வைசரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.